ரெட்மி அவங்களோட பட்ஜெட் சீரியஸில் இப்போ புதுசாக ரெட்மி 15A அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.9 இன்ச்சஸ்க்கான ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்பிளே நல்ல பெரிய டிஸ்பிளேவாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HD+ தான். ஃபுல் HD கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். பட் இன்னுமே HD+ தான் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. இந்த ரெஃப்ரெஷ் ரேட் மொத்தம் 3 மோடில் ரன் ஆகும், 60Hz, 90Hz அண்ட் 120Hz. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 800 nits வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணணும் இன்டோர் கண்டிஷன்ஸில். அவுட்டோர் கண்டிஷன்ஸில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே யூனிசாஃப்ட் T8300 அப்படிங்கிற 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் யூசேஜாக இருந்தால் தாராளமாக போதுமானது. டிமென்சிட்டி 6400 எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணும் இந்த ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 6GB LPDDR4X RAM ஆப்ஷனும் 128GBக்கான UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனுக்கு டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த SD கார்ட் ஸ்லாட் மூலமாக நீங்கள் 2TB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் ஸ்டோரேஜை. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ஷூட்டர் 32 MP ப்ரைமரி ஷூட்டர். இது ரெப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.0. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபோனுக்கு IP52க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6300 mAh பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 18 வாட்ஸோ இல்லைனா 33 வாட்ஸோ கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். காம்படிஷனில் மற்ற பிராண்டில் இதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் ப்ராசர் பெருசாக கொடுக்குறது இல்லை, அட்லீஸ்ட் பேட்டரியாச்சும் பெருசாக கொடுப்பாங்க. இங்கே அதுவும் கொடுக்காம இருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8.15 mm திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 210 grams. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஷாமியோட ஓன் UIயான HyperOS version 3 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இங்கே என்ன ஷாமி கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே AI ஃபீச்சர்ஸாக இதில் இருக்கிற சர்க்கிள் டு சர்ச்சாக இருக்கலாம், ஷாமி இன்டர் கனெக்டிவிட்டியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா AI ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 4GB RAM 64GB வேரியன்ட் உங்களுக்கு 12,999 இருக்கும். டாப் இன் வேரியன்ட் உங்களுக்கு 6GB RAM 120GB வேரியன்ட் உங்களுக்கு 16,499 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க ரேம் காம்பனன்ட்ஸ் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது அதிகமாக தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் வாங்குறதுக்கு பதிலாக விவோட T4X மாடல் இருக்குது, ஐக்யூவில் Z10X இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன்ஸ் கூட கன்சிடர் பண்ணி பாருங்கள். இதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் பெட்டரான வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரைஸில் அந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.